அன்றாட நல்ல பணப்புழக்கம் கிடைக்கணும். இப்போ ஒரு நகைக்கடை வச்சுருக்கீங்க, ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கீங்க, நம்மளுக்கு பணப்புழக்கம் அதிர்ஷ்டம் தேடி ஒவ்வொரு அதிர்ஷ்டமும் நம்மளுக்கு தேடி வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மெயினான விஷயங்கள் நம்ம குபேர வழிபாடு. சங்கநிதி பத்மநிதி 2 நிதிமார்கள் ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகத்துக்குள்ள ரொம்ப ஊடுருவி பார்த்தா மட்டும்தான் தெரியும். அந்த நிதிமார்கள் தான் குபேரருடைய பொக்கிஷம். குபேரருக்கு என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியவே தெரியாது. இந்த பூதகணங்கள் தான் பாதுகாத்துட்டு இருக்கு. அப்போ நம்ம குபேரரை வழிபட்டா கிடைக்காது. நம்ம என்ன பண்ணணும்? இந்த நிதி அமைச்சர்களையும் வழிபட்டாதான். குபேரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்துடைய கலர்ல ஒரு கல், அது ஒரு விதமான ஸ்டோன். அந்த ஸ்டோன்ல தான் நீங்க குபேரர் வைத்து வழிபடணும். அப்பதான் உங்க வாழ்க்கை பச்சை பசேல் என்று. ஓம் ஸ்ரீம் சங்க நிதியே நமக, ஓம் ஸ்ரீம் பத்ம நிதியே நமக. இவங்க 2 பேர்த்த மட்டும் சொல்லிட்டு வாங்க. இவங்க 2 பேர்த்தோடைய பேரை உச்சரிக்க கட்டாயம் நீங்க நல்ல யோகத்தை அனுபவிப்பீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்களை அனுபவிப்பீங்க. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் ஆன்மீக நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ. இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே செல்வங்கள் வேணும், பணம் வேணும். நம்ம ஒரு பொக்கிஷத்தை தேடிட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். யாரும் இல்லைன்னா மறுக்கவே முடியாது. அப்படி செல்வங்கள் அனைத்து இருந்தாலும், நம்ம செல்வங்கள் அனைத்து இருக்குது. என்னென்னா வீடு இருக்குது, வாசல் இருக்குது, தோட்டம் துறவு எல்லாம் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட அதை அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் இல்லை. இவ்வளோதான். நிறைய பேர் பாருங்கள், நான் தோட்டந்தொறவு வச்சுருக்கேன்னா அங்கே போய் ஒரு நாள் நிம்மதியாக இருக்க முடியாது. வீடு இருக்கேன்னா அவங்க அந்த வீட்டை விட்டு எங்கே போயிருப்பாங்க? வெளியில் வாடகைக்கு போய் இருப்பாங்க. அப்போ அந்த யோகங்களை கொடுக்கறது இல்லை. ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நல்ல பூதகணங்கள் பாதுகாத்தா அது மற்றவர்களுக்கு போய் நல்ல விதத்தில் சேரும். அதே கெட்ட விஷயத்தில் போய் ஒரு பூதகணங்கள் பாதுகாத்தா அது அப்படியே இருக்குமே ஒழிய டம்ப் ஆகி யாருக்கும் போய் சேராது. இதை நீங்கள் ஆதிகால புராணங்கள்லேருந்து பார்த்துருப்பீங்க. ஒரு விஷயத்தை பொக்கிஷத்தை மறைச்சி வைக்கிறது. அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் நிறைய பொக்கிஷத்தை ஒரு நாகருடைய ஒரு மந்திரத்தால் கட்டு போட்டு நம்ம மறைச்சி வச்சுருப்பீங்க. அதுக்கு உதாரணமே நம்ம கேரளா மாவட்டத்தில் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மநாத சுவாமி கோயிலை பற்றி தெரிஞ்சிருப்போம். அப்படி ஒரு பொக்கிஷம் நம்மளுக்கு கிடைக்கணும். அன்றாட நல்ல பணப்புழக்கம் கிடைக்கணும். இப்போ ஒரு நகைக்கடை வச்சுருக்கீங்க, ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கீங்க, நம்மளுக்கு பணப்புழக்கம் அதிர்ஷ்டம் தேடி ஒவ்வொரு அதிர்ஷ்டமும் நம்மளுக்கு தேடி வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மெயினான விஷயங்கள் நம்ம குபேர வழிபாடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த குபேரர் நினைத்தாதான் நம்மளுக்கு எல்லாம் கொடுக்க முடியுமா அப்படின்னா, குபேரருக்கு 9 நவநாயகர்கள் இருக்காங்க, நிதிமார்கள் இருக்காங்க. அந்த நிதிமார்கள்ல முதல் 2 பேர். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. சங்கநிதி பத்மநிதி 2 நிதிமார்கள் ரொம்ப முக்கியம். நிதி அமைச்சர்கள்னு சொல்லுவாங்க. இந்த சூட்சமம் நம்ம ஒரு ஜாதகத்துக்குள்ள ரொம்ப ஊடுருவி பார்த்தா மட்டும்தான் தெரியும். அந்த நிதிமார்கள் தான் குபேரருடைய பொக்கிஷம். குபேரருக்கு என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியவே தெரியாது. அப்போ அவருடைய பொக்கிஷத்தை இந்த பூதகணங்கள் தான் பாதுகாத்துட்டு இருக்கு.
அப்போ நம்ம குபேரரை வழிபட்டா கிடைக்காது. நம்ம என்ன பண்ணணும், இந்த நிதி அமைச்சர்களையும் வழிபட்டாதான் நம்ம செல்வத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம். உண்மையாவே வீடு இருக்கு, வாசல் இருக்கு, கார் இருக்கு, எல்லாம் அப்படியே இருக்கு. நம்ம அனுபவிக்கிறோமானா அது இந்த பூதங்கணங்கள் நினைத்தால் மட்டும்தான் நம்மளால அதை தொட்டு அனுபவிக்க முடியும். அப்படி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க தினம்தோறும் ஓம் ஸ்ரீம் சங்க நிதியே நமக, ஓம் ஸ்ரீம் பத்ம நிதியே நமக, இவங்க 2 பேர்த்த மட்டும் சொல்லிட்டு வாங்க. சங்க நிதியே நமக, பத்ம நிதியே நமக. இவங்க 2 பேர்த்தோடைய பேரை உச்சரிக்க கட்டாயம் நீங்க நல்ல யோகத்தை அனுபவிப்பீங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்களை அனுபவிப்பீங்க. சொந்த வீட்டில் ராஜா மாதிரி இருப்பீங்க. இது மறக்க முடியாத ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு எல்லாரும் குபேரர் சிலையை ஒரு பொன்னாலான ஒரு மாதிரி கிளிட்டரிங் பொன்னாலான ஒரு எல்லோ கலரில் தான் எல்லாருமே வச்சுருக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். குபேரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்துடைய கலரில் ஒரு கல், அது ஒரு விதமான ஸ்டோன், அந்த ஸ்டோனில் தான் நீங்கள் குபேரர் வைத்து வழிபடணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கை பச்சை பசேல் என்று. செழிப்பு செல்வம் அப்படின்னா பச்சை. அப்போ பச்சை கலர் குபேரர் ஒரு சில இடங்களில் தான் கிடைக்குது. அப்படிப்பட்ட இடங்களில் நீங்கள் பார்த்து பச்சை கலரில் இருக்கக்கூடிய குபேரரை நீங்கள் வைத்து ஒரு குங்குமம், அது பச்சை கலர் குங்குமம்னு கிடையாது, ஏதாவது ஒரு குங்குமத்தில் வச்சு அவங்களுக்கு மாதந்தோறும் ஒரு அபிஷேகம் பண்ணி வழிபட்டுட்டே வந்தீங்கன்னா, என்ன வழிபடணும், இந்த பூதகணங்களுடைய பெயரை சொல்லி வழிபடணும். நிச்சயம் ஒரு பெரிய அளவுக்கு உங்ககிட்ட முன்னேற்றம் இருக்கும். பெரிய லெவலுக்கு நீங்கள் ஒரு பணப்புழக்கத்தில் இருப்பீங்க. எதுவுமே தடங்கள் இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக வசியம்னு ஒன்று உருவாயிடும். நம்ம உடம்புல நீங்கள் என்ன சொன்னாலும் மற்றவங்க கேட்பாங்க. அந்த அளவுக்கு இந்த பூத கணங்கள் நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியது இருக்குது. ஓம் ஸ்ரீம் பத்மநிதியே நமகன்னு சொல்லலாம். ஓம் ஸ்ரீம் சங்கநிதியே நமக. இதை 2 பேர்த்துடைய பேரையும் நீங்கள் தனித்தனியாக ஒரு 11 முறையோ இல்லை 28, 11, 48, 51 இல்லை 108 இந்த முறையில் நீங்கள் சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல காலம். இதெல்லாம் சொல்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கணும் இல்லையா, ஒரு நல்ல விஷயங்களை வெளியில் கொண்டு வரணும். இதெல்லாம் மூடி மறைக்கப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் வெளியில் கொண்டு வர்றது விசேஷமான ஒரு விஷயம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல வளமுடன் வாழ வாழ்த்துக்கள். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.